தியா நமக்கு குழந்தையா இருக்கும்போது ஃபியூச்சர்ல நமக்கு இன்னொரு குழந்தை பிறந்தா அதை நான் பிரிச்சு பார்த்துருவேனோன்னு உங்களுக்கு பயமா இருக்கலாம். கண்டிப்பா அப்படி எதுவும் நடக்காது. நான் குழந்தைய பெத்துக்கலாமா வேண்டாமாங்கிற முடிவை நீங்களே எடுக்கலாம். சின்ன வயசுல நீங்க கொடுத்த வாக்குதான். அத நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். சரிங்க, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? உங்களை மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைச்சா பண்ணிட வேண்டியதுதான். எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறீங்களா? மா, என் மனசுல இருந்தத நீ வாய் விட்டு சொல்லிட்ட. எனக்கு இதுல பரிபூர்ண சம்மதம். நாளைக்கே வேணாலும் நிச்சயம் பண்ணிக்கலாம். எங்க அங்க பாருங்க. ஏமா துளசி, பேசிட்டியா? உனக்கு சம்மதம் தானே? சொல்லுங்க துளசி. கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த பொண்ணு இப்போ எதுவுமே சொல்லாம நிக்கிறத பார்த்தா அதுக்கு அர்த்தம் சம்மதம் தானே? எல்லாருக்கும் ஓகேனா நாளைக்கே ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு, நிச்சயம் பண்ணிடலாம். ஆமா ஆமா, நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம். சிவராமா, நாளைக்கு நிச்சயத்தை முடிச்சிடலாண்டா. ஏங்க ம்? எப்படி இருக்கு? ம், சொல்லுங்க. உன்னை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. ஏய், நிஜமாதான் அஞ்சலி. ஒவ்வொரு தடவையும் உன் அழகை நான் வர்ணிச்சுக்கிட்டும் இருக்கேன், பாராட்டிக்கிட்டும் இருக்கேன். என்கிட்ட இருக்கிற வார்த்தை எல்லாம் இப்ப தீர்ந்துருச்சு. இனிமே புதுசா கவிதை தான் எழுதணும். சரி போங்க. ஆமா, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? இதோ ரெடியா தான் இருக்கேன். சீக்கிரங்க. துளசி அக்காவுக்கு 10 மணிக்கு நிச்சயதார்த்தம். எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. வீட்டுக்கு போகணும்னா மட்டும் உனக்கு எங்க இருந்து தான் வருமோ இவ்வளவு உற்சாகம்? அது நான் எப்பவும் தனியா தானே இருக்கேன். அம்மா வீட்டுக்கு போனா எல்லாரையும் பார்க்கலாம்ல. அப்போ நான் உன்னை ரொம்ப போர் அடிக்கிறேனே? ஐயோ, அப்படிலாம் சொல்லலைங்க. உங்களுக்கும் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. ம். அம்மா தான் கூப்பிடுறாங்க. நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. ம்? அம்மா சொல்லுமா. வாட்சுங்க. வாட்ச் எங்க? வாட்ச் அங்க மிஸ் ஆயிடுச்சா? அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோ? எந்த எவிடன்ஸும் இல்லாம பண்ணணும்னு நினைச்சேன், இப்படி மிஸ் பண்ணிட்டேனே. இப்ப எப்படி வாட்ச் அங்க இருந்து எடுக்கிறது? யாராவது பார்த்திருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஏங்க என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க போலாம். போலாம். வாங்க. அஞ்சலி.
சார், அக்கா நிச்சயம்னு சொன்னீங்களே, கிளம்பலையா? இல்லடா, இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கணக்கை முடிச்சுட்டு கிளம்புவேன். நீ அந்த சோஃபா ஏதோ பண்ணணும்னு சொன்னல, அதை போய் பாரு. சரிங்க சார். ஹாய் சார். சார் வாங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். நானும் எத்தனையோ கடையில் தேடி பார்த்துட்டேன் சார். எந்த கடையில் திங்ஸ் வாங்கினாலும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரியே குவாலிட்டியே இல்லை சார். அது மட்டும் இல்லை சார், ரேட்டும் மற்ற கடைங்க கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நியாயமாக இருக்குது சார். தேங்க்ஸ் சார். நானும் நிறைய பேர்கிட்ட உங்கள் கடையை பற்றி சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி கஸ்டமர் ரெஃபர் பண்ணாதான் நாங்கள் முன்னேற முடியும். அப்புறம் சார், நான் என் கம்பெனி பற்றி சொன்னேன்ல. ஆமாம் சார். அதுக்கு இடம் பார்த்துட்டேன். 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் பெருசாக லான்ச் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். அதுக்கு நிறைய மெட்டீரியல் தேவைப்படுது. அது எல்லாமே நீங்கள் தான் பண்ணி தரணும். டேபிள், சேர், சோஃபா, அப்புறம் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. பெரிய லிஸ்டா இருக்கே சார். ரொம்ப பெருசா இருக்கே சார் லிஸ்ட். ஆமா சார், எப்படி பார்த்தாலும் 800 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க சார். ஓகே சார். அவங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர் எல்லாம் நாம தான் ஏற்பாடு பண்ணி தரணும் சார். எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு சார், நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மொத்தமாக எவ்வளோ ஆகும்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா சார்? 2 minutes சார். சார் மொத்தமாக ஒரு 30 lakhs ஆகும் சார். ஓகே, நான் உங்களுக்கு செக் கொடுத்துட்றேன். நான் சொல்கிற அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுங்க. பண்ணிடுறேன் சார். இந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுங்க. சார் டெலிவரி நிச்சயமாக கொடுத்துட்றேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு எங்கள் அக்காவுக்கு நிச்சயதார்த்தம். கடையை மூடிட்டு கிளம்பலான் தான் இருந்தேன். செக்கை பேங்க்கில் போட்டு கொஞ்சம் லேட் ஆகும் சார், செலவு வேறு இருக்குது. கொஞ்சம் கேஷாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சாரி சார், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுல்ல. கம்பெனியை பொறுத்த அளவுக்கு எல்லாமே செக் தான். நானும் எல்லா மெட்டீரியலையும் இறக்கி வச்சுட்டு அப்ராட் போக வேண்டியிருக்கு. அங்கே முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதான் யோசிக்கிறேன். சரி பரவாயில்ல, நான் கேஷ் கொண்டு வந்து கொடுத்துட்டு மெட்டீரியல் வாங்கிக்கிறேன். ஒரு 2 weeks லேட் ஆகும், பரவாயில்லையா? சார் பரவாயில்ல சார், நான் செக்கே பேங்க்கில் போட சொல்கிறேன். நீங்கள் செக்கே கொடுத்துருங்க. தினேஷ், தினேஷ் இங்க வா. சார் சொல்கிற அட்ரஸ்க்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிவிடு. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த நம்பிக்கை உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, உங்களை நான் மறக்கவே மாட்டேன் சார். இட்ஸ் ஓகே. எல்லாத்தையும் சூப்பராக டெலிவரி பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ சார். மா, அண்ணி, அம்மா எங்க? மா, என்னம்மா வீடே அலங்காரமா இருக்கு? இன்னைக்கும் ஏதாவது பண்டிகையா என்ன? அதுவா, ஒரு சிறப்பு பூஜை ஒண்ணு பண்ண போறோம்டா, அதுக்காக தான். மா, அப்படி என்னம்மா பூஜை? டேய் இல்லடா, உனக்கு நிச்சயம். என்ன நிச்சயம்? இல்ல, நிச்சயமா நம்ம வீட்ல நம்ம அப்பாக்கு அடுத்து நீ மினிஸ்டர் ஆக போறேல, அதுக்கான சிறப்பு பூஜை தான் இது. அம்மா, இதெல்லாம் எதுக்குமா இப்போ? முதல்ல அப்பா மினிஸ்டர் ஆகட்டும். எல்லாத்துக்கும் சேர்த்து தாண்டா பண்றோம். நீ போய் சீக்கிரம் ரெடியா போ. மா, ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? டேய், நீ கண்டிப்பா பூஜையில இருக்கணும்டா. நீ எங்கேயும் போக கூடாது. 10 மணிக்கெல்லாம் பூஜை ஆரம்பிச்சிரும். மா, 10 மணிக்கு தானே?
போனதும் வந்துடுறேம்மா, சின்ன வேலை தான். நான் வரேம்மா. டேய். அனி வரேன். நான் டேய். வரேன். சீக்கிரம் வந்துடுறா. சரி. டேய் என்ன மீனா அவன்கிட்ட எதையுமே சொல்லாம இருக்கோம். ஒத்துப்பானான்னு பயமா இருக்கு. ஐயோ கடைசி நேரத்துல பிரச்சனை பண்ணிடுவானோ. அத்தை, அந்த பொண்ண வெற்றிக்கும் பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் ஒத்துப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க. ஒத்துக்கலைன்னா ஒத்துக்க வச்சிருவோமா? சரியா, கவலைப்படாதீங்க. எங்க ஒரு நிமிஷம். சார் சொல்லுங்க சார். மேடம், துளசி மேடம் எங்க? அவங்க வரமாட்டாங்க சார். அவங்க இன்னைக்கு லீவு. என்ன காரணம்? தெரியல சார். முருகா ஒரு நிமிஷம். உங்க வீட்ல என்ன விசேஷம்? பூவெல்லாம் கொண்டு போறீங்க? யாருக்கு? என்ன சொல்றாரு? ஒருவேளை நம்ம வீட்ல மாதிரி இந்த வீட்லயும் ஏதாவது பூஜை பண்றாங்களா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அட வெற்றி, பாப்பா. ஏம்பா, தப்பா எடுத்துக்காத. உன்கிட்ட சொல்லணும்னு நான் 100 தடவை யோசிச்சேன். எல்லாமே அவசர அவசரமா நடந்துருச்சா, அதனால மறந்துட்டேன். சாரி. என்னதான் சொல்லணும்? அதெல்லாம் பரவாயில்ல. என்ன விசேஷம்? அது வந்து இன்னைக்கு என் பொண்ணு துளசியோட நிச்சயதார்த்தம். ஆமாப்பா, கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவ. இப்ப கடைசியில கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா. அப்பா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நீ அடிக்கடி சொல்லுவல, துளசிக்கு ஒரு தங்கமான பையன் வந்து அமைவான்னு. நீ சொன்ன மாதிரியே துளசிக்கு ஒரு தங்கமான பையன் கிடைச்சிட்டான். உன் வாக்கு பலிச்சிருச்சுப்பா. ஐயோ, சந்தோஷத்துல மறந்துட்ட. நீ வா, உள்ள வா. வா. என்னங்க, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அஞ்சலி, ஃபர்ஸ்ட் உன் ஃப்ரெண்ட போய் பார்த்துட்டு வர்றது தான் நல்லதுன்னு தோணுது. ஏங்க, நீங்க தானே அப்புறமா போய் பார்க்கலாம்னு சொன்னீங்க. இல்ல அஞ்சலி, ரொம்ப முடியாம இருக்கிற நேரத்துல தான் நம்ம போகணும். அதான், இல்லனா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் பார்த்திருப்பாங்கல்ல, நீ மட்டும் லேட்டா போனா தப்பாகாது? இல்ல, நாளைக்கு கூட போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு அக்காவோட நிச்சயதார்த்தம். முதல்ல நம்ம அங்க போவோம். அங்க போயே ஆகணுமே. வாட்ச யாராவது பார்த்துட்டாங்கன்னா நான் மாட்டிப்பேன். என்னாச்சு? இல்ல அஞ்சலி, முதல்ல உன் ஃப்ரெண்ட போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயத்துக்கு போலாம். உன் ஃப்ரெண்டு எந்த ஏரியான்னு சொன்ன? இங்கதான், போரூர் பக்கத்துல. அங்க இருந்து உன் வீடு பக்கத்துல தானே இருக்கு, பார்த்துட்டு போயிடலாம். சரியா? இல்லங்க, அதுக்குள்ள நிச்சயம் முடிஞ்சிருச்சுன்னா வீட்ல எல்லாருமே வருத்தப்படுவாங்க. அஞ்சலி, என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை நான் மிஸ் பண்ணுவேனா? சொல்லு, என்ன? போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். ஓகே, சரியா? என்ன? சரிங்க, பார்த்துட்டே போலாம். போலாம். வேண்டாம், நான் இல்ல நான் ஹெல்ப் பண்றேன்.
வேண்டாம் வேண்டாம். முருகா, நீ போய் அங்க பாரு, நான் இங்க பாத்துக்கிறேன். ஆ. முருகா, முருகா. ஏய், என்ன ஆ? என்னடா நடக்குதுங்க? ஆஹா. பொண்ணை மட்டும் நல்லா புடி, மற்ற வேலையை பார்க்காத. ஆக வேண்டிய வேலையை பாரு. முழிக்கிற மொழியே சரியில்லை. சை, இவன் தொல்லை தாங்க முடியலப்பா. வாங்க பிரதர். பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஆளையே பார்க்க முடியல. பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு ப்ரோ, செம்மையா போயிட்டு இருக்கு. முருகா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா? வந்துட்டாங்களா? வாங்க உட்காருங்க. ரேவதி, எப்படிமா இருக்க? சௌக்கியமா? நல்லா இருக்கேன்க்கா. இந்தடா, பார்த்து சூட. அத்தை என்ன எடுத்துக்கொடு. இந்த லட்சுமி, சொல்லுங்க அத்தை. துளசி கல்யாணம் முடிஞ்ச கையோட முருகனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணிடலாம். கண்டிப்பா அத்தை, அதுதான் என்னோட அடுத்த வேலை. உனக்கு இருக்குடா. இவன் கெட்ட கேடுக்கு இப்ப கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல். இவன் வாங்குற சம்பளத்துக்கு 3 வேளை சோத்துக்கே சரியா இருக்கு. இதுல இவன் கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டிக்கு வேற நம்ம வடிச்சு கொட்டணுமா? ஏய், பாட்டி சொல்றாங்களேன்னு கற்பனை பண்ணிட்டுலாம் சுத்திட்டு இருக்காத. கண்ணாடிக்காரா, ஒன்னு கொடுத்தேனா பாரு, கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு போயிடும். சுமார். நீங்க இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க, இன்னும் கொஞ்சம் ஆடுவான் அவன். இங்க நல்ல வேலையில இருக்கிறவனுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இதுல இவருக்கு கல்யாணம் ஒரு கேடு. ப்ரோ விடு ப்ரோ, பாவம் அவன். டேய், இவனுக்கெல்லாம் இறக்கம் பார்த்தா நாம பாவம் ஆயிடுவோம்டா. இவனெல்லாம் அடிக்கடி தட்டி வைக்கணும், இல்லைன்னா நம்ம தலை மேல ஏறிக்கிட்டு அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவான். சரி சரி விடு ப்ரோ. பாரு, மறுபடியும் என்ன அங்க செய்க போ. டேய் வெற்றி, நீ எப்படா வந்த? சரி, என்னடா இவ்வளவு அப்செட்டா இருக்க? என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. சரி சொல்லு, ஏதாவது காஃபி டீ சாப்பிடுறியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன எதுவும் வேணாங்கிற, இரு நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இரு. அடடே மச்சான், வாங்க மச்சான். மாப்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பரவாயில்ல மச்சான், எங்க வீட்ல எந்த ஃபங்க்ஷனால முதல்ல வந்து நிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் மச்சான். வெற்றி, இந்த காஃபி. இல்ல வேண்டாம். அட, காஃபியை குடிப்பா. உனக்கு தான் காஃபி ரொம்ப பிடிக்கும்ல. குடி. என்னாச்சு? முகம் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. துளசிக்கு நிச்சயம்னு சொன்னீங்கல்ல? ஆமா, இன்னைக்குதான் நிச்சயதார்த்தம். அதான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். துளசி இங்க. அதுவா? உள்ளதான் இருக்கா. போய் பேசிட்டு வா. சரிங்க அத்தை. போ. மாப்ள பேசிட்டு வந்தாரு. போங்க மச்சான். மேடம். அம்மா, நான் ஓபன் பண்றேன். அங்கிள். ஹாய் செல்லக்குட்டி.
வாங்க வெற்றி. மேடம், உங்களுக்கு நிச்சயம்னு கேள்விப்பட்டேன். ஆமா, எல்லாம் ரொம்ப அவசர அவசரமா நடக்குது, யாருக்கும் சொல்ல முடியல. பரவாயில்லைங்க மேடம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தியா குட்டி, வெளியே போய் விளையாடுங்க. சரிம்மா. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ற இடத்துல நான் இல்லை வெற்றி. என் பொண்ணை காரணமா சொல்லி நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். பல பேர் அதே காரணமா சொல்லி என்ன வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா இவரு அவர் பொண்ணா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. குடும்பத்திலயும் எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அதுதான் சரின்னு சொல்லிட்டேன். என்னதான் நம்ம கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் பெத்தவங்களோட அதிகபட்ச ஆசையே பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே. அவங்க ஆசையை நிராகரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். வெற்றி, பெரிய தப்பு பண்ணிட்ட. அவங்க கிட்ட உன் காதல சொல்லி தியாவை நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லியிருந்தா அவங்க உனக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. தப்பு பண்ணிட்ட வெற்றி. ஐயோ, ஒரு நல்ல வாய்ப்பை விட்டுட்டியடா. வெற்றி, நான் ரெடி ஆகணும். ஏங்க, ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்ல அஞ்சலி. இல்ல, அக்காவோட நிச்சயத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட பார்க்க போலாமா? அது எனக்கு என்னமோ டைம் ஆகுமோன்னு தோணுது. என்கேஜ்மெண்ட்டை மிஸ் பண்ணா ரொம்ப கஷ்டமாயிடுங்க. அஞ்சலி, நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் நிறைவேற்றணும்னு தான் எதிர்பார்க்கிறேன். உன் ஃப்ரெண்ட பாக்குறது கூட நீ ஆசைப்பட்டு கேட்டதுதான். எனக்கு புரியுதுங்க. ஆனா அக்காவோட நிச்சயத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட பார்க்க போலாமா? அஞ்சலி, இப்ப நம்ம நிச்சயத்துக்கு போறோம்னு வையேன், அதுக்குள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா நீ மட்டும் கடைசியா போனா என்னவா இருக்கும்? ரொம்ப தப்பா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், முதல்ல உன் ஃப்ரெண்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயத்துக்கு போலாம். நான் கண்டிப்பா நிச்சயம் முடியறதுக்குள்ள உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். இது என்னோட ப்ராமிஸ். இல்ல. என்ன அப்படி பாக்குற? இல்ல, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கல்ல. ஆமாங்க, ஒரு பக்கம் என் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ரொம்ப மனிதாபிமானமா நடந்துக்கிறீங்க, எல்லார் மேலேயும் அக்கறையாவும் இருக்கீங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கறதே கஷ்டங்க. இந்த இறக்கம், அன்பு, அக்கறை எல்லாம் என்ன பத்தின எவிடன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்காக தான். இல்லனா அவனை ஏன் நான் போய் பார்க்க போறேன்? பரவாயில்ல, வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. லட்சுமி, எல்லா வேலையும் லட்சுமி, என்னங்க அத்தை? பூஜை வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இதோ பண்ணிட்டு இருக்காத்த, சீக்கிரம் முடிஞ்சிரும். சீக்கிரம் செய். வாங்க. பரவாயில்லையே, மரியாதை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியே. எப்பாவது கொடுப்பேன், வாங்கி வச்சுக்கோங்க. அதானே பார்த்தேன். வெற்றி,
வெற்றி, பாட்டி என்ன நீ வந்ததுல இருந்து ஏதோ யோசனையிலேயே இருக்க? அது ஒண்ணும் இல்ல பாட்டி. என்ன இந்த வீட்டு பொண்ணுக்கு நிச்சயம் நடக்குது, நமக்கு நடக்கலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? சேச்சே அப்படிலாம் இல்ல பாட்டி. ஐயோ, யோசிக்கணும். என்னப்பா நீ? காலகாலத்துல உனக்கு ஒரு கால் கட்டு போடணும்ல. சரி, உங்க அம்மா அப்பா உனக்கு பொண்ணு பாக்குறாங்களா இல்லையா? பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, எங்க சொந்தத்திலே ஒரு நல்ல பொண்ணா இருந்தா சொல்றோம், சரியா? என்ன லட்சுமி சொல்ற? ஆமா அத்தை, வெற்றி தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் நம்மளோட கடமை தானே. அவங்கெல்லாம் எவ்வளவு வசதியானவங்க, அவங்கெல்லாம் நம்ம சொந்தத்துல பொண்ணு எடுப்பாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? மச்சான், வசதிக்கும் பொண்ணு எடுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? துளசி மாதிரி ஒரு குணமான பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். குணம்தான் காலத்துக்கும் நிலைக்கிற சொத்து. அதுல யாரு வசதியா இருக்காங்களோ அவங்க வீட்டுல தான் பொண்ணு எடுக்கணும். ஆமா சார், கரெக்ட் கரெக்ட். இப்போ நம்ம மாதிரி குடும்பத்துல தான் அன்பு, பாசம், விட்டு கொடுத்து போறது, இந்த மாதிரி எல்லா குணமும் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி குடும்பத்துல தான் பொண்ணு எடுக்கணும். ஆமா ஆமா. இப்ப நம்ம துளசியவே எடுத்துக்கோங்களேன். இல்ல இல்ல, அது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிளா? ஓகே ஓகே. துளசி எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு நல்லவங்க. தம்பி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நம்ம துளசி மாதிரியே ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு அமைவா. துளசி தான் என் மனைவியா அமையணும்னு நான் இத்தனை நாளா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். இப்படி அவசரப்பட்டு என் துளசிய வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்களே, எல்லாம் என் நேரம். அதான் சொன்னேன். அண்ணா வணக்கண்ணே. போட்டோகிராஃபரு வாப்பா வாப்பா. பாட்டி வாங்க, இப்படி உட்காருங்க. போட்டோகிராஃபர் துளசி மேடம் ரெடி ஆயிட்டாங்களா? துளசியா ரெடி ஆயிருப்பா. கவிதா இங்க வா. துளசி ரெடி ஆயிடுச்சான்னு போய் பாரு போ. நீ இப்படி வந்து உட்காருப்பா. சரிங்கண்ணா. சீக்கிரம் போயிட்டு வா. வாங்க பாட்டி. எப்படி வெற்றி? லட்சுமி அத்தை, நீங்க ஜோடி பொருத்தம் எப்படி? சூப்பரா இருக்கு. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஒரு போட்டோ எடுங்க. யோ போட்டோகிராஃபர், தங்கச்சி வந்துடுச்சு, போட்டோ அடியா போய். ஃபிளாஷ் அடிச்சிட்டு இருக்கா மூஞ்சில. ஏ நீ சிரிச்சுக்கிட்டே இருக்காத, இப்படி வா. துளசி நல்ல சிரிச்ச முகத்தோட இரு. கொஞ்சம் தள்ளுங்க. துளசி சிரி கொஞ்சம். மேடம் கொஞ்சம் சைடு பாருங்க. அங்கிள் வா. ஏன் அங்கிள் நீங்க டல்லா இருக்கீங்க? மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு ஒதுங்கி
வேற ஒருத்தவங்க கூட போறத பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்க, நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, எனக்கு என்னன்னாலும் நீங்க தான் காப்பாத்துறீங்க. அப்போ எனக்கு உங்களை தானே பிடிக்கும். ஆனா அவங்க யாருன்னே தெரியாது, வந்தாங்க, பேசினாங்க, இப்ப கல்யாணம்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன அவரை அப்பான்னு கூப்பிட சொல்றாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை அங்கிள். என்ன அப்பான்னு சொல்றதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா செல்லம்? இல்ல என்ன அங்கிள் தான் சொல்ற, அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் சும்மா கேட்டேன். அங்கிள், நீங்க என்கிட்ட பேசுறது, பழகிறது, பாசமா இருக்கிறது எல்லாமே எங்க அப்பா மாதிரி தான் இருக்கு. நானே உங்களை அப்பான்னு கூப்பிடலான்னு தான் நினைப்பேன். செல்லம், உனக்கு என்ன பிடிச்ச மாதிரி உங்க அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்ன அங்கிள்? ஒன்றும் இல்லை, நீங்க போய் விளையாடுங்க. துளசிக்கு இதுல முழுசா விருப்பமே இல்லை. எல்லாரும் சொல்றாங்கிறதுக்காக சம்மதிச்சிருக்கா. வெற்றி, இந்த நிச்சயம் நடக்கிறதுக்குள்ள எப்படியாவது உன் காதல அவகிட்ட சொல்லிடு. இந்த வாய்ப்பை மட்டும் விட்டுறவே விட்டுறாத. ஏங்க வாங்க. ஆண்டி பாருங்கம்மா, பாவண்டி அவன் எப்படி அடிபட்டிருக்கு தெரியுமா? என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி. ஏய் அதெல்லாம் இல்லடி, எவனோ ஒருத்தன் வீட்டுக்கு வந்து இவனை கண்டபடி அடிச்சிருக்கான். ஐயோ, யாரு? யாருன்னு தெரியல. அவன் பிசினஸ்ல யாராவது எதிரிங்க இருக்காங்களா? ஏய் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கே தெரியும்ல, அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல. ஐயோ ஆண்டி, அழாதீங்க. கண்ணு முன்னு தெரியாம என் மகனை போட்டு அடிச்சிருக்கான். என் மகன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை. என் பையனை அடிச்சவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான்.
அடிச்சவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? தெரியல தம்பி, வீட்ல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அடிச்சிருக்கான். என் பையன் கோமால இருக்கான். அவனாலையும் ஒன்னும் சொல்ல முடியல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்திருக்கோம், விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் யாரா இருந்தாலும் நான் விட போறதில்ல. பாருடா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க இங்கே தான் சார் வேலை செய்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஏதாவது எவிடன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார். இல்லை, நீங்கள் தானே வீடை க்ளீன் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும்ல, அதான் கேட்டேன். நீங்கள் சுத்தம் பண்ணும்போது பார்த்துருக்கலாம். அதை நீங்கள் போலீஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை வச்சு போலீஸ் ஆளை பிடிச்சிருவாங்க. அதான் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அஞ்சலி, ஒரு நிமிஷம், இதோ போயிட்டு வந்து. அம்மா, அம்மா சொல்லுமா. ஏண்டி, உன் தம்பிக்கு இன்னைக்கு நிச்சயம்னு நேத்தே சொன்னேன்ல, ஏன் இன்னும் வராம இருக்க? ஐயோ அம்மா, எல்லாம் ரெடி ஆயிட்டேன் நானு. தம்பியும் கூப்பிடேன்னு இங்க வந்திருக்கான். மாப்பிள்ளை இல்லாமலேயே நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நாங்க 2 பேரும் வந்துடுறோம். அவன் அங்கதான் இருக்கானா? ஆமாமா, இங்கதான் இருக்கான். இல்லையே, என்கிட்ட ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போனானே. அம்மா, அக்கா மேல இருக்கிற பாசம். நான் எங்க கேப் புக் பண்ணி கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கான். சரி சரி, அவனை சீக்கிரமா கூட்டிட்டு வா. சரிம்மா. அம்மா, உனக்கு தெரியுமா, இங்க துளசிக்கும் நிச்சயம் நடக்குது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆகுது. நான் வெற்றியை கூப்பிட்டுக்கிட்டு உடனே வந்துடுறேன். சீக்கிரமா வா. சரிம்மா, வைக்கிறேன். மேடம். வாங்க வெற்றி. ஒன்றும் இல்லை மேடம், நாம் அப்போ பேசிகிட்டு இருந்தோம். சரி, நீங்கள் நிச்சயதார்த்த பிஸியில் இருந்தீங்க, அதான் அப்புறம் பேசிக்கலான்னு போயிட்டேன். சொல்லுங்க மேடம். ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிருச்சா? மேடம், நம்ம வாழ்க்கையோட ஆரம்பமே கல்யாணம் தான். அது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிட்டா அதுக்கப்புறம் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல மேடம். மேடம், என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல, நீங்க சொன்னதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். டி வெற்றி, உன் காதல சொல்றா, சொல்லிடுறா. மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம். சொல்லுங்க. மேடம், அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன், வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம். சொல்லுங்க வெற்றி. இல்லை மேடம், ஆரம்பத்தில் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப என் மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குல்ல? ஆமா வெற்றி, இப்போ நமக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கு. ஆமா, இதெல்லாம் ஏன் இப்போ கேக்குறீங்க? நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? தப்பா எடுத்துக்கிறதுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? தியா, இங்க வா. எப்படி சொல்றது? இதோ வந்துட்டேன் பாட்டி. வெற்றி, சொல்லுங்க, ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. அது 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 வந்து மேடம், வெற்றி, வெற்றி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லக்கா, மேடம் கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன். ஏய், அம்மா ஃபோன் பண்ணி உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். வா 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 வா. இல்லக்கா, நீ போக்கா, நான் வரேன். ஏய், துளசி நிச்சயதார்த்த பிஸில இருப்பாங்க, அவங்க கிட்ட நீ அப்புறமா பேசிக்கலாம். வா போலாம். வான்னு சொல்றேன்ல. வா.
எங்க அந்த வாட்ச்? எங்க 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 எங்க? ச்சே, எங்க போச்சு அந்த வாட்ச்? இங்க தானே இருக்கணும். என்ன அஞ்சலி? சொல்லுங்க, இந்த வாட்ச் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தது? அது